தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். 234 தொகுதிகளிலும் களமிறங்குகிறார் விஜய். அதிர்ச்சி, உளவுத்துறை அறிக்கை என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். தமிழ் திரைப்பட நடிகர் விஜய் 2024ஆம் ஆண்டு கட்சி ஆரம்பித்தார். அதற்கு முன்பாக விஜய் மக்கள் இயக்கத்தை ஏறத்தாழ ஒரு 10 ஆண்டுகள் நடத்தினார். அரசியல் நகர்வுகளை எல்லாம் கண்காணித்தார். செல்வி ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு பொறுமையாக காத்திருந்து அரசியல் கட்சி ஆரம்பித்து இன்ஸ்டால ரீல்ஸ் போட்டு கட்சி ஆரம்பித்து 2 வருஷத்தில் ஆட்சியை பிடிச்சிட்டாப்புல. இப்போ அவரை மாதிரியே ஒரு நடிகர் ஃபாலோ பண்ணிட்டு வராப்புல. அவர் வேறு யாரும் இல்லை, தனுஷ். தன்னுடைய பிறந்த நாளில் கட்சி கொடியை அறிமுகப்படுத்தினார். நற்பணி மன்றங்களில் மக்களுக்கு செய்ய வேண்டிய பணிகளை எல்லாம் செய்யுமாறு ரசிகர் மன்றங்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார். விஜய் இயக்கம் நடத்தியதை போன்று குருதி கொடை முகாம்கள், இலவச உணவு வழங்குதல், மக்களுக்கு இலவச பொருட்கள் வழங்குதல் ஆகிய பணிகளை செய்யுமாறு உத்தரவிட்டுள்ளார். அதே போன்று தனுஷ் தன்னுடைய கட்சி கொடியை அறிமுகப்படுத்தியுள்ளார். தன்னுடைய ரசிகர் மன்றத்தில் உறுப்பினர் சேர்க்கையை ஆரம்பித்துள்ளார். 234 தொகுதிகளிலும் இந்த ஆண்டு இறுதிக்குள் தனுஷ் நற்பணி மன்றத்துக்கு உறுப்பினர் சேர்க்கையை முடித்து விடுமாறு கேட்டுக்கொண்டுள்ளார். 234 தொகுதியிலையும் இந்த வருஷத்துக்குள்ள நற்பணி மன்றத்துக்கு உறுப்பினர்கள் சேர்க்கை எண்ணிக்கையை முடிச்சிடணும் அப்படின்னு உத்தரவிட்டிருக்காரு. அதுவும் கோயம்புத்தூரில் 10 தொகுதிகளில் உறுப்பினர் எண்ணிக்கை சிறப்பாக நடத்தணும், அதிகமான உறுப்பினர்கள் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி உத்தரவிட்டிருக்காப்புல. இப்போ விஜய்க்கு போட்டியாக தனுஷ் களமிறங்கியிருக்காப்புல. இப்போ இருக்கிற சூழ்நிலையில் பார்த்தா தனுஷ் எதிர்கட்சி வரிசையில் விஜய்க்கு எதிர்த்து உட்கார்வார் அப்படின்னு உளவுத்துறை அறிக்கை கொடுத்துருக்கு. விஜய் மக்கள் அதிருப்தியை சம்பாதிக்கும் பொழுது தனுஷ் முதலிடத்துக்கு வரலாம் என்று உளவுத்துறை அறிக்கை கொடுத்ததா சொல்கிறாங்க. 234 தொகுதிகளிலும் தனுஷ் களமிறங்கியுள்ளார். இது ஜோசப் விஜய்க்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துள்ளது. சபாஸ், சரியான போட்டி.